வணக்கம் நேயர்களே, கல்லூரி வாசல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது காயத்ரி. +2 முடித்த மாணவர்கள் அடுத்து என்ன துறையை தேர்ந்தெடுத்து படிக்கலாம், எந்த கல்லூரியில் சேரலாம், மேலும் அவர்களுடைய திறமையை வளர்த்துக் கொள்வதற்கான வழிமுறைகள் என்னென்ன என்பதை தான் கல்லூரி வாசல் நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் தினந்தோறும் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் கடல்சார் படிப்புகள் குறித்துதான் நாம் பார்க்க போகிறோம். நேயர்கள் தங்களது சந்தேகங்களை கேட்டு வெற்றி குறிப்புகளை பெறலாம். முதலில் பாலக்காட்டிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், திலகவதி. அவரிடம் பேசிவிடலாம். திலகவதி, வணக்கம். திலகவதி, கல்லூரி வாசல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். உங்களோட கேள்வி என்ன, சொல்லுங்க. இல்லங்க, என் பையன் +2 முடிச்சுட்டு இந்த நாட்டிக்கல் சயின்ஸ் படிக்கணும்னு சொல்லி கோயம்புத்தூர்ல ஒரு காலேஜ்ல போய் சேர்ந்தான். ஓகே. அங்க போய் அவங்க 6 மாசம் எல்லா இடத்துலயும் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் நடக்கும்போது இந்த காலேஜ்ல மாத்திரம் செமஸ்டர் நடக்கவே இல்லை. அப்புறம் அது நீங்க கேட்டு பாத்துருப்பீங்க, பேப்பர்ல எல்லாம் வந்துச்சு, டிவி நியூஸ்ல எல்லாம் வந்துச்சு. அவங்களோட காலேஜ் அந்த இதுக்கு சர்டிபிகேட்டுக்கு அப்ளிகேஷன் கிடைக்கல சொல்லி, அப்புறம் நாங்க நேரா பாரதியார் யூனிவர்சிட்டி கலெக்டருக்கு எல்லாம் போய் கடைசி எப்படி எங்க சர்டிபிகேட் கிடைச்சிருக்குங்க, ஆனா எங்க நான் கட்டின 2.5 லட்சம் போச்சு. நீங்க இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும் போது அவங்களுக்கு அதையும் கூட நீங்க ஒண்ணு சொல்லி கொடுக்கலாங்க. என் பையன் கூட சேர்ந்து 80 பேரு வெளியே வந்தாங்க. அதுல 70 பேர் அந்த காலேஜை பத்தி நாங்க கேஸ் கொடுத்தோம். கன்சியூமர் கேஸ்ல கோர்ட்ல கொடுத்தோம். அது கன்சியூமர் கோர்ட்ல இருந்து அது விதி வர டைம்ல அது சிவில் கேஸுக்கு மாறிடுச்சு. ஆனா என் பையனுக்கு அதே தான். ஆனா நாங்க பயந்துட்டு இப்ப வேற எந்த இடத்துல அவனுக்கு மெக்கானிக்கல் படிக்கிறான், ஆனா அவனுக்கு இது முடிஞ்சும் அவனுக்கு இதுலதான் போகணும்னு ஒரே ஆசை. அப்ப நாங்க இனி என்ன செய்யலாம் அதுக்கு? நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம் திலகவதி. இன்றைய கல்லூரி வாசல் நிகழ்ச்சியில் நாம் கடல்சார் படிப்புகள் குறித்து நிறைய விஷயங்களை நாம் பேசவிருக்கிறோம். கடல்சார் படிப்புகள் குறித்து நிறைய தகவல்களோடு நம்முடைய இணைகிறார் கல்வி ஆலோசகர் திரு மாத்ருபூதம் அவர்கள். நேயர்கள் தங்களது சந்தேகங்களை கேட்டு விளக்கங்களை பெறலாம். சார், இப்ப இந்த மாதிரி இருக்கிற இஷ்யூஸ் இதுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்னவா சார்? கண்டிப்பா சார், ரியலி நல்ல ஒரு இதுலதான் இருக்காங்க. அதாவது ஆல்வேஸ் மேரிடைம் இன்ஜினியரிங், ஓஷன் டெக்னாலஜின்றது போகும்போது கோர்ஸ் பார்த்து செலக்ட் பண்ணும். இப்ப இவங்க பிரைவேட் பாடிஸ் போயிருக்காங்க, போகலாம். பிரைவேட்டுக்கு போற கோர்ஸ் வேற, இன்ஜினியரிங் மேரிடைம் இன்ஜினியரிங் கோர்ஸ் வேற. இப்ப இவங்க இவ்வளவு பணத்தை கொடுத்து இந்த பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு போயிருக்க வேண்டாம் ஹானஸ்ட்லி. ஏன்னா இந்த மேரிடைம் இன்ஜினியரிங்ல இருந்து என்ன கான்செப்ட்னா, முதல்ல டிஜி அப்ரூவல் இருக்கணும், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மேரிடைம். அதாவது அதனோட அப்ரூவல் இருக்கணும். எந்த இன்ஸ்டிடியூஷனுக்கும் அந்த அப்ரூவல் இருக்கான்னு பார்க்கணும். இப்ப பார்க்கணும்னா எப்படின்னா, யாரும் ஃபைல் வச்சிருக்க மாட்டாங்க, டிஸ்பிளே பண்ணுவாங்க. காலேஜ்ல எந்த காலேஜ்ல போய் பார்த்தாங்க அதை டிஸ்பிளே பண்ணிருப்பாங்க. அது இருக்கான்னு கேட்கலாம். அப்கோர்ஸ் இவங்களுக்கு அறியாமல நிறைய பேரண்ட்ஸ் இப்ப இந்த அவேர்னஸ் இல்லாம இருப்பாங்க. ஆனால் என்னன்னா, இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் அந்த அப்ரூவல் ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஒரு டிரான்ஸ்பரண்ட், ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் இன்ஸ்டிடியூஷன் செய்வாங்க. எஸ்பெஷலி மேரிடைமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்னைக்கு அது ரொம்ப சென்சிட்டிவ் இஷ்யூ. டிஜியோட அப்ரூவல் இருக்கான்னு பார்க்கணும். சோ இந்த அப்ரூவல் இருக்கா அப்படிங்கறது ஜாயின் பண்றது இல்லாம இருந்தா அது பிரைவேட்டா இருந்தாலும் சரி, ஈவன் ரெகக்னைஸ் காலேஜா இருந்தாலும் சரி, கேர்ஃபுல்லா இருக்கணும். இவங்க அந்த மாதிரி இப்போ 2.5 லட்சம் 4 லட்சம் இதெல்லாம் கொடுத்துட்டு போறதுன்றது என்ன கேட்டா ஹானஸ்ட்லி ஐ டிஸ்கரேஜ். ஹானஸ்ட்லி போவே கூடாது. அப்படி ஒரு இன்ஸ்டிடியூஷன், அப்படி ஒரு கோர்ஸ் தேவையில்லை. மேரிடைம்ல நார்மல் ஃபீஸ்ல கட்டி காலேஜ் இன்ஜினியரிங் படிக்கலாம், இல்ல நிறைய நான் இன்ஜினியரிங் கோர்ஸுக்கு மேரிடைம்ல அதுவும் படிக்கலாம், நார்மலாவே படிச்சு. நிச்சயமா இந்த கோர்சஸ் பத்தி இன்னும் நிறைய பேசலாம் சார். ஒரு நேயர் இணைப்பில் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். நாமக்கல்லில் இருந்து புவனேஷ் கண்ணன் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். புவனேஷ், வணக்கம். புவனேஷ், உங்களோட கேள்வி என்ன, சொல்லுங்க. ஹலோ மேடம், என் பேர் மோனேஷ் கண்ணன். புவனேஷ் இல்ல, மோனேஷ் கண்ணன், சொல்லுங்க. அதாவது நான் 4 இயர்ஸ் மெரைன் இன்ஜினியரிங் கோர்ஸ் முடிச்சுட்டு தான் இந்த இதுக்கு கால் பண்றேன். ஓகே ஓகே. அதாவது நார்மலா இருக்க மத்த இன்ஜினியரிங் டிகிரி மாதிரி இது சிங்கிள் ஃபீல்ட் அப்படியே கோர்ஸ்ல வர்றது இல்ல. இந்த மெரைன் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் இட் கன்சிஸ்ட் ஆஃப் 3 வேஸ். ஓகேவா மேம்? அதாவது 4 இயர் மெரைன் இன்ஜினியரிங், 1 இயர் அதாவது மெக்கானிக்கல் முடிச்சு ஒரு ஜிஎம்இ கோர்ஸ் இருக்கு, 1 இயர் முடிச்சு அது வரலாம், 2 இயர்ஸ் டிஎம்இ முடிச்சுட்டு வரலாம். ஓகேங்களா? எல்லாருமே அட் லாஸ்ட் தே வில் கான்ட்ரிபியூட்டிங் எம்எம்டி. ஓகே. அதாவது இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 7 months ட்ரைனிங் போயிட்டு அதுக்கப்புறம் we have to write exam. அதாவது பிஃபோர் எக்ஸாம்ஸ், பிஃபோர் ட்ரைனிங் itself you are not getting placement from our colleges. ஓகே. இன்னும் நிறைய பேர் பிளேஸ் ஆகாத இருக்காங்க. அதாவது மற்ற இன்ஜினியரிங் மாதிரி சிங்கிள் ஃபீல்ட்லயே அவங்க வேலைக்கு போலாம். ஆனா இந்த மெரைன் இன்ஜினியரிங் 3 ways. அதாவது
அதாவது உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மோனேஷ். क्वेश्चन என்னன்னு தெரியல. இல்ல இவர் வந்து இவரும் இந்த ஃபீல்ட்ல இருக்கறதுனால இவரோட ஒபினியன் நம்ம ஷேர் பண்ணலாம். क्वेश्चन ரைஸ் பண்ணா கூட நான் சொல்றேன். அதாவது வேலை கிடைக்கலன்ற மரீன் இன்ஜினியருக்கு நிறைய வேலை கிடைக்கும். அன்லைக் அதர் இன்ஜினியரிங் கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃப் கேம்பஸ் தான் ஜாஸ்தி மரீன் இன்ஜினியருக்கு, எஸ்பெஷலி ஆஃப் ஷோர். எல்லாரும் ஆன் ஷோர் ஆஃப் ஷோர் மெரின் பொறுத்த வரைக்கும் இதுக்கு நிறைய மெரின் கம்பெனிஸ் இந்தியாவில் இருக்கு. ஹெட் குவார்டர் பாம்பேல இருக்கு, பெங்களூர்ல இருக்கு, சென்னையில இருக்கு. சென்னையிலேயே நிறைய கார்பரேட் மெரின் ஷிப்பிங் கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்க. ஷிப்பிங் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நிறைய ஆரம்பிச்சு, which means மெரின் இன்ஜினியர்ஸ்க்கு ஜாப்ஸ் plenty இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி இது இன்னும் எக்ஸ்போஸ் பண்ணல. கேம்பஸ் ஹைரிங் நடக்கிறது எப்படின்னா லார்ஜ் பிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் மெரின் இன்ஜினியரிங் கேம்பஸ் ஹைரிங் அதாவது டாப் நாட்ச் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்றது வந்து கேம்பஸ் பிளேஸ்மென்ட் போயிட்டு சிங்கப்பூர் பேஸ்ட் மெரின் கம்பெனிஸ் தான் ஏசியால பெஸ்ட். ஓகே, சிங்கப்பூர் பெஸ்ட். அங்க அவங்க எல்லாம் பெரிய பெரிய காலேஜ்ல போய் ஹையர் பண்றாங்க, பண்ணாம இல்ல. பட் அன்பார்ச்சுனேட்லி இப்போ ஒரு குறுகிய வட்டத்தில் இருக்கிறதுனால இவருக்கு அந்த எக்ஸ்போஷர் தெரியல எங்கெல்லாம் நடக்குதுன்னு. நார்மலாவே இவர் வந்து ஆஃப் கேம்பஸ் நிறைய ஜாப் கிடைக்கும். ஓகே, திண்டுக்கல்லில் இருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார் பாரதிதாசன், அவரிடம் பேசலாம். வணக்கம் பாரதிதாசன், உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் மேடம், நான் பாரதிதாசன் பேசுறேன். சொல்லுங்க பாரதிதாசன். நான் வந்து டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். ஓகே, என்னால வந்து மெரைன் இன்ஜினியரிங் பண்ண முடியுமா? நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம் பாரதிதாசன். ஆமா, மெரின் இன்ஜினுடைய பேக்ரவுண்டே எடுத்து வச்சுக்கோங்க, மெக்கானிக்கல் தான் பேக்ரவுண்டே. மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெரின் இன்ஜினியரிங். அதனால நீங்க டிப்ளமோ மெக்கானிக்கல் எடுத்தா மெரின் போக முடியாதுல, தாராளமா போகலாம். பட் என்னன்னா நீங்க யூ ஹேவ் டு டிசைட் என்ன மாதிரி கோர்ஸ் எடுக்கணும். மெரின்ல இன்ஜினியரிங்கா இல்ல மெரின்ல கிராஜுவேஷன் இருக்கு, இப்ப பிஎஸ்சி மெரின் அதுவும் எடுக்கலாம். ஸோ என்ன கோர்ஸ் எடுக்கணும்னு பார்க்கணும். டிப்ளமோ 3 வருஷம் படிச்சுட்டு இந்த டிகிரியில போய் நார்மலா இன்ஜினியரிங் படிக்கிறவங்க வந்து 4 வருஷம் கிடையாது. அத மாதிரி மெரின்ல கிடைக்குமான்னு பார்த்தா நடக்காது. So choice of course டிகிரில வந்து இவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். Yes, பட் இவருக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. மெக்கானிக்கல் படிச்சவங்க மெரைன்ல வந்து ஃபண்டமெண்டலே மெரின் மெக்கானிக்கல் தான் மெரைனுக்கு அப்படிங்கிறதுனால மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் ஃபண்டமெண்டல் அப்படின்னு சொல்லிருக்கீங்க மெரைன் இன்ஜினியரிங் கோர்ஸ் பொறுத்த வரைக்கும். சோ மெக்கானிக்கல் மட்டும் இல்லாம எலக்ட்ரிக்கலும் சொல்லிருக்கீங்க. இன்ஜினியரிங் முடிச்சிட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு மெரைன் படிக்கணும்னு ஆசைப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஷிப்பிங் இண்டஸ்ட்ரியில வேலை செய்யணுங்கிற மாதிரி இருப்பாங்க. அவங்க வந்து என்ன கோர்ஸ் எடுக்கலாம், என்ன டிகிரி கோர்ஸ் மெரைன்ல எடுக்கலாம்? கண்டிப்பா அவங்க இன்ஜினியரிங் போக வேண்டாம். Mechanical full-fledged engineer, you can go for a lot of offshore courses இருக்கு. இப்போ வந்து உதாரணத்துக்கு ஆஃப்ஷோர்லயே rigging courses இருக்கு, RT courses. இதெல்லாம் 1 year 2 year crash courses. ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் வந்து இந்த ஓவர் அண்ட் அபவ் மெக்கானிக்கல் அப்ளிகேஷன் மெரின்ல என்ன GME சொல்றாங்களே, இப்ப அந்த கோர்ஸ் அவர் படிக்கலாம் இல்லையா? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சவங்க கிராஜுவேட் இன் மெரைன் கிராஜுவேட் பிஎஸ்சி அதான் சொல்ல வரேன். அதுவும் படிக்கலாம். பட் ஒரு மெக்கானிக்கல் ஃபுல் மெக்கானிக்கல் இன்ஜினியர் அது போக தேவை. ஏன்னா ஈஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஸோ வாட் யூ கேன் டூ, அதான் சொன்னேன் 1 year 2 year கிராஷ் கோர்ஸ். எப்படின்னா ஓவர் அண்ட் அபவ் மெக்கானிக்கல் அப்ளிகேஷன்ஸ் மெரின் என்ன வருமோ அதை மட்டும் டீச் பண்றதுக்காக 1 year 2 year கோர்ஸ். அதான் ஆர்டி கோர்ஸ், பிடி கோர்ஸ் நிறைய இருக்கு. 1 year 2 year கோர்ஸ் அதை எடுக்கலாம். அது எடுத்துட்டாருன்னா அவருக்கு என்ன தெரியுமா அட்வான்டேஜ், மெக்கானிக்கலும் இருக்கும் மெரினும் இருக்கும். ஆக்சுவலி நான் நிறைய பேர் சொல்றேன் மெரின் இன்ஜின் டைரக்டா போறதோட மெக்கானிக்கல் படிச்சுட்டு போறது ரொம்ப யூஸ்ஃபுல், பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் மெரினுக்கு. ஓகே, இன்னும் நிறைய பேசலாம் சார். கோவையில இருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார் ராஜேந்திரன், அவரிடம் பேசலாம். ராஜேந்திரன் வணக்கம், உங்களோட கேள்வி என்ன ராஜேந்திரன் சொல்லுங்க. வணக்கம், கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. அவங்க வந்து பிஇ மெக்கானிக்கல் முடிச்சிட்டாருங்க, இப்போ ஃபைனல் இயர் முடிச்சிட்டாரு. இப்போ அடுத்தது வந்து இந்த மெக்கானிக்கல்ல வந்து என்ன கோர்ஸ் படிச்சா நல்ல ஃபியூச்சர் இருக்கு, அது என்ன எவ்வளவு வருஷம், அந்த டீச்சர்ஸ் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம். அதாவது நீங்க உங்க சன் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சிருக்கிற பட்சத்துல அவருடைய பர்சனாலிட்டி தெரியாது. அதாவது டெக்னிக்கல் லைன்லயே போறாரா இல்ல நான் டெக்னிக்கல்ல போறாரான்னு நம்ம அசியூம் வந்து டெக்னிக்கல் லைன்ல போறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து ஐ சஜஸ்ட் ஆல்வேஸ் யூ கேன் கோ டு எம்டெக். ஏன்னா மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் பி மெக்கானிக் படிச்சுட்டு எம்இ ஆர் எம்டெக் எடுத்தால் நல்ல சாலிட் கிரவுண்டிங். அப்பதான் இன்னைக்கு வந்து ஒரு பிஇ மெக்கானிக்கல் லெவல்ல 100% கிரவுண்டிங் இருக்கான்னு கேட்டா கிடையாது. எம்இ எம்டெக் படிச்சாதான் டெக்னிக்கல் லைன்ல நல்ல கிரவுண்டிங் வரும். அதனால அவர் அப்படி போகலாம், போஸ்ட் கிராஜுவேஷன் இன்ஜினியர் எடுக்கலாம். இல்ல if he is a different personality, not technical, non-technical, then you can choose for a management courses.
படிக்கணும்ன்ற பட்சத்துல இதே மெரைன் ஓரியன்டேஷன் மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் இருக்கு. மெரைனும் தான். இன்னொன்னு மெரைன்ல வந்து நிறைய பேர் இன்ஜினியரிங் மட்டும் தான் இல்ல, மேனேஜ்மெண்ட் கோர்ஸும் வந்திருக்கு. அதாவது பிஜி இல்லையே வந்திருக்கு, எம்பிஏன்னு சொல்லுவாங்க, பிஜி டிப்ளமா சொல்லுவாங்க, மெரீன்லயே வந்திருக்கு. ஆனால் அது வந்து டெக்னிக்கல் லைன்ல போக முடியாது. மெரீன்ல வந்து ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இப்போ ஒரு ஷிப்பு, லார்ஜ் ஷிப்னு எடுத்துறேன், அதுல ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ். ஸோ ஒன் சச் அப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட் அப்ளிகேஷன் ஓவரால் ரன்னிங் த ஷிப்புக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் கிராஜுவேட் தான் எடுப்பாங்க மெரீன்ல. ஸோ அந்த லைன்ல போகலாம் அவர். அதனால அவர் என்ன மாதிரி பர்சனாலிட்டியும் பொறுத்து அதை செய்யணும். எய்தர் டெக்னிக்கலையும் போகலாம், இல்ல நான் டெக்னிக்கலையும் போகலாம். சார் இப்ப வந்து லைக் மெரைன் பயோடெக்னாலஜி இருக்கு இல்லையா, how advisable is that course? It's a highly specialized course. படிக்கலாம், தப்பே கிடையாது. மெரீன் பயோடெக்னாலஜி இஸ் a specialized course. So அந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்ட் கோர்ஸ் எடுக்கிற பட்சத்துல யூசேஜ் யூட்டிலைசேஷன் கேட்டா இருக்கு நல்லா. எந்தெந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள மீன் இன் அடிஷன் டு ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி வேற எந்த மாதிரியான டெசிக்னேஷன்லாம் பயோடெக்னாலஜின்னு போகும்போது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பயோடெக்னாலஜி, அதாவது ஃபார்மா இண்டஸ்ட்ரி தான் ஜாஸ்தி. அது ஓகே. மோஸ்ட் ஆஃப் த லார்ஜ் ஃபார்மா, அதாவது பல்ட்ரெக்ஸ், ஃபார்முலேஷன்ஸ், இந்த ரெண்டும் இருக்கிற லார்ஜ் ஃபார்மா இண்டஸ்ட்ரி வேர்ல்டு வைட் நிறைய இருக்கு. அங்கெல்லாம் மெரீன் பயோடெக்னாலஜி நிறைய யூஸ் ஆகும். அங்கதான் ஸ்கோப்பே இன்ஃபேக்ட் கேட்டா. What do they do? Marine biotechnologists அந்த இடத்துல நிறைய பார்மாசூட்டிகல்ஸ் ப்ரொடக்ஷன் பேஸ் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு சம் ஆஃப் ஜப்பான்ல எடுத்தேன்னா சீலர் ஓகே மோஸ்ட் ஆஃப் தம் அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் இருக்கிறதுக்கெல்லாம் மெரீன் பயோடெக்னாலஜி தான் எடுப்பாங்க. ஜப்பான்ல ஜாஸ்தி இருக்குது, யூஎஸ்லயும் இப்ப ஆரம்பிச்சிருக்கு. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கண்டிப்பா மெரீன் பயோடெக்னாலஜி தான் எடுக்கிறதே. அது வந்து ஹைலி ரிவார்டபிள் கோர்ஸ். அது ஸ்பெஷலிஸ்ட் கோர்ஸ், பட் ஹைலி ரிவார்டபிள். எக்ஸலண்டா ஒரு சேலரி வரும் கம்பேர்ட் டு ஒரு நார்மல் இன்ஜினியருக்கு. ஆனால் நிறைய பேருக்கு வந்து ரிஸ்க் எடுக்கூடாது. ஏன்னா அது எடுத்தா ஸ்பெஷலைஸா போயிட்டே இருக்கணும். மெரீன் பயோடெக்னாலஜி டிகிரி, ஃபர்தர் போஸ்ட் கிராஜுவேஷன், ஈவன் ரிசர்ச் லெவலில் போனால் 100% சொல்லலாம் பெஸ்ட் ஜாப் இருக்குது மெரைன் பயோடெக்னாலஜி. நல்ல கோர்ஸ். சரி, இப்போ ஓஷன் சயின்ஸ்க்கும் ஓஷனோகிராஃபிக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஓஷன் சயின்ஸ்க்கும் ஓஷனோகிராஃபி கோர்ஸ்க்கும் இட்ஸ் லைக் இப்போ ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா பிஎஸ்சி மெக்கானிக்கலும் பிஇ மெக்கானிக்கல் அந்த மாதிரி தான் இந்த ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஸ். இங்க ஓஷனோகிராஃபில வந்து இன்ஜினியரிங் அப்ளிகேஷன் ஜாஸ்தி இருக்கும். அதனாலதான் அது இட்ஸ் கால்ட் ஓஷன். அப்ப ஓஷனோகிராஃபி, ஓஷன் டெக்னாலஜி ரெண்டுமே ஒரே ஃபண்டமெண்டலி ஒன். பட் இது கொஞ்சம் டெக்னிக்கல் டீடைல்ஸ் ஜாஸ்தி, அதனாலதான் ஓஷன் டெக்னாலஜி வருது. அந்த ஒரே ரீசன் தான். அதர்வைஸ் ஃபண்டமெண்டல் இப்போ 10 பேப்பர்ஸ் 3-4-5 பேப்பர்ஸ் காமனா தான் ரெண்டுக்கும். இப்ப ப்ராமினன்ட் இன்ஸ்டிடியூட்ஸ் இன் இந்தியா, குறிப்பா தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லும்போது இந்த இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டியை தவிர்த்து வேற என்னென்ன இன்ஸ்டிடியூட்ஸ்ல எல்லாம் மெரைன் ஓரியன்டட் கோர்சஸ் இருக்கு? நிறைய இருக்கு. நம்ம வந்து இந்த ஷோல இருக்க காலேஜ் நேம்லாம் சொல்லணும். உதாரணத்துக்கு எஸ்எஸ்என் பெஸ்ட், ஐ கேன் சே மெரைன் டெக்னாலஜி ஒன் ஆஃப் தி பெஸ்ட். அந்த மாதிரி இருக்கு இங்க. ஐ ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் வெங்கடேஸ்வரா ஃபார் தட். நல்ல டீச்சிங். அதுல படிச்ச எல்லா ஸ்டூடெண்ட்டும் பிளேஸ் ஆயிருக்கான், ஒருத்தன் கூட பிளேஸ் ஆகாம இல்ல. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஷிப்பிங் இண்டஸ்ட்ரிக்கு போறதுக்கான ஒரு ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களா சார்? நிறைய ஆக்சுவலி இப்ப என்ன தெரியுமா, காலேஜஸ்லாம் அன்லைக் மெக்கானிக்கல் மத்த மாதிரி கோர் இன்ஜினியரிங்ல மெரீன்ல வந்து அவ்வளவு சீட்ஸ் வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. காலேஜஸே கொஞ்சம் ரிசர்வ்டா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து கும்பலோட கொஞ்சம் போலான்ற ஐடியால ஐடி, மெக்கானிக்கல், கெமிக்கல் போறாங்க. அன்பார்ச்சுனேட்லி கொஞ்சம் காலேஜ் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 4 வருஷம் ஸ்டேபிளா போனாங்கன்னா டெஃபினட்டா காலேஜில் நிறைய சீட்ஸ் ஃபில்அப் ஆகும். பட் அன்பார்ச்சுனேட்லி என்ன பண்றாங்க, ஒண்ணு மெரீன்ல எப்படி தெரியுமா இருக்கும், பெஸ்ட் காலேஜ் இருக்கும், இல்லாட்டி காலேஜில் இருக்கவே இருக்காது கோர்ஸ். அந்த மாதிரி இல்லாம பரவலா எல்லா காலேஜிலும் கொண்டுறதுக்கு டெஃபினட்டா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே ஆகணும். இன்னைக்கு வந்து இந்த போற போக பார்த்தா என்ன தெரியுமா ஆயிடுது, இதனால டிஸ்அட்வான்டேஜ். நிறைய பிரைவேட், ஃபர்ஸ்ட் ஒரு லேடி கேட்டாங்க பாருங்க, நிறைய பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் அதுல வந்து பணம் பண்ணிட்டு இருக்காங்க, மின்டிங் பண்ணி. அது இல்லாம போறதுக்கு இன்ஃபேக்ட் கவர்மெண்டே தே ஷுட் கம் ஃபார்வர்ட் அண்ட் கிவ் லாட் ஆஃப் இன்சென்டிவ்ஸ் டு தி காலேஜஸ். நீ மெரீன்ல வந்து ஒரு செக்ஷன் 2 செக்ஷன் வெயி கோர்ஸ் ஆரம்பி அப்படின்னு நம்ம வந்து அதை ஸ்கேட்டர் பண்ணி அந்த கோர்சஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. சென்னையில இருந்து தேவானந்த் இணைகிறார், அவருடன் பேசலாம். தேவானந்த் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன தேவானந்த், சொல்லுங்க. ஹலோ வணக்கம் மேம். நான் பிஇ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் ட்ரிபிள் முடிச்சிருக்கேன் மேம். ஓகே.
இப்ப என் பிளான் என்னன்னா ஜிஎம்இ எலக்ட்ரிக்கல் முடிச்சு மெரைன்ல ஜிஎம்இ படிக்கணும்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ண ஜிஎம்இ ஒரு கோர்ஸ் 6 மந்த் கோர்ஸ் இருக்கேன். ஓகே. இப்ப அது என்ன ஃபியூச்சர் இருக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் தான் மேம். தெரிஞ்சுக்கலாம் தேவா. எலக்ட்ரிக்கல் பொறுத்திருக்கும் எங்களோட மேஜர்ல ஜிஎம்இ இருக்கா இல்ல வேற என்ன இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ட்ரிபிள் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கோர்ஸ். நீங்க ட்ரிபிள்லே ஃபர்தரா படிக்கலாம் தாராளமா. நல்ல கோர்ஸ். பவர் செக்டர் இன்னைக்கு வந்து இந்தியால வந்து நெக்ஸ்ட் அபவுட் 3 டிகேட்ஸ்க்கு அவ்வளவு ஸ்கோப் இருக்கு. பவர் செக்டர்ல கவர்மெண்ட் ரன் கம்பெனிஸ், கவர்மெண்ட் பிளஸ் பிரைவேட் செக்டார் நான் நீ போட்டி போட்டு பவர் கம்பெனிஸ் ஆரம்பிக்கிறாங்க. அது நெக்ஸ்ட் 2-3 டிகேட்ஸ்க்கு அது நிறைய வரும். ஏன்னா கன்சம்ஷன் ரொம்ப ஜாஸ்தி. அதனால ட்ரிபிள் எஸ்பெஷலி இப்ப மல்டிநேஷனல் நிறைய அறிவா அல்சம் இது மாதிரி நிறைய கம்பெனிஸ் எல்லாம் வந்தாச்சு. இந்தியாவில மட்டும் பவர் செக்டார் மல்டிநேஷனல் கம்பெனி வந்து லாஸ்ட் 1 இயர்ல எடுத்தோம்னா 30 வந்திருக்கு இந்தியாவில். லார்ஜ் கம்பெனி எல்லாம் வேர்ல்ட் வைஸ் பெஸ்ட் இன்னும் வந்துட்டு இருக்கு. இப்ப in addition to that passion எனக்கு இதுல வரணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க என்ன இதே ட்ரிபிள் படிச்சாலுமே இதே மெக்கானிக்கல் படிச்சாலுமே நான் அதுல முடிச்சுட்டேன் இப்ப நான் வந்து பவர் செக்டர் இந்த மாதிரி போறதுக்கு பதிலா நான் மெரைன்ல படிக்கணும் மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் அப்சல்யூட்லி நோ ப்ராப்ளம் டு கம் டு மெரின். ஏன்னா இது ரெண்டும் தான். இன்ஃபேக்ட் எது இப்போ ஒரு மெரின் ஷிப்ல வந்து ஒரு 20 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இஃப் யூ கம்ஸ் ஃபார் அ ஜாப் ஃபர்ஸ்ட் எங்க திரும்ப எடுப்போம் அவங்க ஹோட்டல் மெயின்டெனன்ஸ்க்கு தான். அதாவது எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் பேஸ் தான் மெரின். அதனால எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் படிக்கணும் தாராளம் மெரின் போலாம், பிரச்சனை இல்லை. இன்ஜினியரா ஒரு ட்ரிபிள் ஒரு பிஇ ஒரு பிடெக் படிச்சுட்டவர் திருப்பி போய் ஒரு இன்ஜினியர் படிக்கிறாரு, வேஸ்ட் ஆஃப் டைம். அதுல ஒன்னும் அவருக்கு ஒன்னும் வேல்யூ அடிஷன் வராது. சோ அவர் வந்து வேல்யூடட் கோர்ஸ் சொன்ன 1 இயர் 2 இயர் கோர்ஸ் தான் இருக்கு. அத மாதிரி எடுத்துட்டாங்கன்னா தென் குட் காம்பினேஷன். இப்ப இன்ஜினியரிங்கும் தாண்டி நிறைய கோர்சஸ் படிச்சிருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா. இப்ப ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாம் படிச்சவங்களுக்கு அந்த கோர்ஸ் முடிச்சிட்டு மெரைன் ஷிப்பிங் இண்டஸ்ட்ரியில வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வேல்யூ ஆடட் கோர்ஸ். அப்ப என்ன ஆகும்னா இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஈவன் கம்யூனிகேஷன் சோ மெனி பிஎஸ்சி பிகாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் டெல்லிங் யூ அந்த மாதிரி படிச்சிருந்தாலும் போகலாம். பட் அவங்க என்ன பண்ணணும்னா டெக்னிக்கல் லைன்ல போகாம மெரின்லயே நிறைய அதர் அப்ளிகேஷன்ஸ் அந்த மாதிரி கோர்சஸ். இப்போ உதாரணத்துக்கு ஆஃப்ஷோர்ல ரேடியோகிராஃபி கோர்ஸ் அது எடுக்கலாம். அது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் கோர்ஸ். எனி கிராஜுவேட் இஸ் எலிஜிபிள் ஃபார் தட் போலாம். அது வந்து அட்லீஸ்ட் ஒரு மெரின் இன்ஜினியர் சம்பளம் எவ்வளவோ அதுல இருந்து ஒரு 40% ஈஸியா கிடைக்கும். 30-40% ஈஸியா கிடைக்கும். இட் இஸ் ஈக்குவல் டு சி ஒரு இன்னைக்கே ஒரு கிராஜுவேட் எவ்வளவு சம்பளம் வாங்குறான் ஒரு இன்ஜினியர் எவ்வளவு சம்பளம் வித்தியாசம் இருக்கு. அதே தான். அதனால அந்த மாதிரி கோர்ஸ் போலாம். ரேடியோகிராஃபி போலாம். வெரைட்டிஸ் ஆஃப் கோர்ஸ் மெரின் அப்ளிகேஷன்ஸ் ஆர் பிளென்டி டுடே. அதனால போலாம். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லிருந்தீங்க. முக்கியமா எப்படி ஒரு காலேஜ் சூஸ் பண்ணணும், ரைட் காலேஜ் எப்படி எடுக்கணும், ரைட் கோர்ஸ் எப்படி எடுக்கணும், இன்ஜினியரிங் படிச்சவங்க எந்தெந்த மாதிரியான கிராஜுவேட் கோர்சஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நேயர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. நேயர்களே, இத்துடன் இன்றைய கல்லூரி வாசல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.